அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாகை அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பார் வள்ளுவர். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே ஏதேனும் ஒரு காரியத்தை சாதித்து அதன் மூலமாக புகழடைய வேண்டும் என்பது அந்த பெரியவரின் வாக்கு. அந்த வகையில நாம் எல்லோரும் அரசு பணி நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். அந்த பயணம் வெற்றி பயணமாக அமைய வாகை அகாடமி வாகை சூட உங்கள் அனைவரையும் அழைக்கிறது. நீங்க தொடர்ந்து நம்ம வாகை அகாடமி வெளியிடுற அனைத்து பதிவுகளையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், ஆல் பெல் பட்டனை அழுத்தணும். இதன் மூலமா நம்ம கிட்டத்தட்ட காப்பியங்களை முடிக்க போறோம். காப்பியத்தை முடிக்க போறோம் அப்படின்னா வெறுமனா சும்மா மேலோட்டமா அந்த கதையை பார்க்காம ஒவ்வொரு வரி விடாமல் கதையினுடைய முழு சுருக்கத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது இல்லாம திறனாய்வு கருத்துக்களை தனியாக பார்க்கிறோம். அந்த வகையில வாகை அகாடமியினுடைய அனைத்து பதிவுகளும் ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு இனிய பயனுள்ள வகையில இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா நாங்க நம்புறோம். அந்த வகையில எல்லோரும் வாகை அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை அழுத்துங்க அப்படிங்கிற வேண்டுகோளோட இன்றைய வகுப்புக்கு நம்ம போறோம். இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரிய புராணம் என்பது 12 திருமுறைகளில் ஒன்று. இந்த பெரிய புராணத்தை நம்ம வந்து இரண்டாவது தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லா இடங்களையும் தனக்குள்ளே பொதித்து வைத்துள்ளதாக, ஒரு கள ஆய்வின் மூலமாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை பதிவு செய்துள்ள ஒரு காப்பியம் அப்படிங்கிறதுனால இதனை தேசிய காப்பியம் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய புராணம் ஓர் ஆய்வு அப்படிங்கிற நூலை எழுதிய ஆசான் ஞானசம்பந்தனையா தான் இதை குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த செய்தியோட பெரிய புராணத்தினுடைய முழு வரலாற்றையும் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிழார். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அருண்மொழி தேவர். இந்த அருண்மொழி தேவர் அப்படின்னு உடனேவே நம்மளுக்கு வந்து அருண்மொழின்ற பெயர்ல வேற யார் நம்முடைய இலக்கிய வரலாறுல இருக்கிறா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். இது நம்மளுக்கு தெரியும். இதை இப்படி தொடர்ந்து லிங்க் பண்ணி, அதாவது இணைத்து வாசித்தல் என்பது தேர்வு நோக்குல நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். சரி, இந்த சேக்கிழார் எங்க பிறந்திருக்கார்? தொண்டை நாட்டில் பிறந்திருக்கார். சேக்கிழார் அருண்மொழி தேவர், இவருடைய உடன் பிறந்தவர் பாலாரா வாயர். இவருடைய நாடு தொண்டை நாடு. இப்போ இந்த நாட்டை பிரிக்கும் பொழுது தமிழக வரலாறும் பண்பாட்டும்ல கே பிள்ளை அவர்கள் அந்த பல்லவரனுடைய நாட்டின் உட்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டம் அப்படின்னு பிரிப்பார். அதே போல இங்க தொண்டை நாட்டை பல பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். அந்த மாதிரி பிரித்து இருப்பவர்கள் இப்ப நம்ம தமிழ்நாடு அது மாநிலம். மாநிலத்துக்கு அப்புறம் நம்ம என்னன்னு பிரிக்கிறோம்? மாநகராட்சி. மாநகராட்சிக்கு அப்புறம் நகராட்சி. நகராட்சிக்கு அப்புறம் ஊராட்சி, பேரூராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, இப்படி வருது இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்துல என்ன பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பிரிக்கப்பட்ட கோட்டங்கள்ல ஒண்ணு புலியூர் கோட்டம். அந்த புலியூர் கோட்டத்தினுடைய உள் பிரிவு குன்றை வள நாட்டின் தலைநகரமாகிய குன்றத்தூர். இந்த ஊர்ல வேளாளர் குலத்துல சேக்கிழார் பிறந்திருக்கார். தொண்டை நாடு, புலியூர் கோட்டம், அதுக்குள்ள இருக்கிற குன்றத்தூர், இங்கதான் சேக்கிழார் பிறந்திருக்கார். இவருடைய சமயம் என்னன்னா சைவ சமயம், வேளாளர் குலம். சரி, இப்போ தொண்டை நாட்டுல கரிகால் சோழன் பழைய, அதாவது முன்னாடி அவனுடைய காலத்துல பல குடும்பங்களை குடியமர்த்துறான். அதுலதான் சேக்கிழார் பிறந்த குடியும் வருது. உழவு தொழில மேம்பட்ட வேளாளர் குடியில சேக்கிழார் குடும்பம் தான் சிறப்பு மிக்க குடும்பம். அந்த குடும்பம் சேக்கிழாரை ஈன்றெடுத்து நல்ல புகழுடைய ஒரு குடும்பமாக வழங்கி வருகிறது. அருண்மொழி தேவர் இளமையிலேயே கல்வி, அறிவு, ஒழுக்கம், இதுலெல்லாம் மிக சிறப்பானவரா இருக்கார். இப்போ இவர்
சோழ நாட்டினுடைய அமைச்சராக இருக்காரு. உத்தம சோழ பல்லவன் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு கிடைக்குது. இவர் என்ன பண்றாருன்னா, சோழ நாட்டின் சிறந்த கோயில்களின் ஒன்றாகிய திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற கோயில்ல இறைவனிடத்துல மிகுந்த பக்தி உடையவரா இருக்காரு. இந்த திருநாகேஸ்வரத்துல இருக்கக்கூடிய கோயிலின் அமைப்பு படியே குன்றத்தூரிலும் இவர் ஒரு கோயிலை எழுப்புறார். திருநாகேஸ்வரம். இந்த கோயிலின் இறைவனிடத்தில் மிகுந்த பக்தி உடையவரா இருக்கிறதுனால இவரும் ஒரு கோயிலை எழுப்புறார். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? அருண்மொழி தேவர், சேக்கிழாரனுடைய இயற்பெயர், அவருடைய தம்பி பேர் வந்து பாலராவாயர் அப்படின்னு பார்த்தோம். தொண்டை நாடு, புலியூர் கோட்டம், குன்றத்தூர். குன்றத்தூர்ல தான் இவர் பிறக்கிறார். இதுல வேளாளர் குடியில பிறக்கிறார். நம்ம இன்னொரு கூடுதல் செய்தியை பார்த்தோம். என்ன செய்தி பார்த்தோம்? கரிகார் சோழன் தன்னுடைய நாட்டில், சோழ நாட்டுல வேளாளர் குடிகள் பலவற்றை கொண்டு இது வைக்கிறான். அதாவது என்ன சொல்றது, குடி வைக்கிறான். அப்படி குடி வைக்கிற மிக தொன்மையான குடியில, புகழ்பெற்ற குடியில பிறந்தவர் தான் சேக்கிழார்னு பார்த்தோம். அவருக்கு திருநாகேஸ்வரம் ரொம்ப பிடிக்கும். அதே போல ஒரு கோயிலை குன்றத்தூர்ல கற்றாரு. சரி, இப்போ இவர் ஏன் காப்பியம் எழுத போறார்? சேக்கிழார் வாழ்ந்த காலத்துல சைவ சமயத்தவர்கள், இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா நல்ல போட்டிகள் இருக்கக்கூடிய காலம். சமண சமயம், பௌத்த சமயம், இவற்றுக்கிடையே பல போட்டிகள் இருக்கக்கூடிய காலத்துல இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ சமண பௌத்த சமயத்தை மீறி சைவமும் வைணவமும் வளரணும். அதுக்காக பல பெரியவர்கள் பல தொண்டுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இவர் என்ன பண்றாருன்னா, சீவக சிந்தாமணியில் மூழ்கி சோழ மன்னன் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இவரு அதிலிருந்து மீட்பதற்காக இந்த சைவ அடியவர்களுடைய வரலாற்றை எழுதியதாக குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. பொதுவா நம்ம ஒரு இலக்கியம், ஒரு செய்திகள் எது பார்த்தாலுமே அதனுடைய முழு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய குறிப்புகளிலிருந்து தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய விஷயங்களும் கூட ஆசிரியர்களுடைய முடிவுக்கு முடிவு மாறுபடும். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க? சோழ மன்னன் சமண சமயத்தில் ஆழ்ந்து கிடக்கிறான், அவனை மாத்திரத்துக்காக இதை எழுதுறாருன்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இவர் எதெல்லாம் பேஸ் பண்ணி, எதை அடிப்படையாக வைத்து எழுதுறார்? திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட திருவந்தாதி, இந்த 2 நூல்களையும் எடுத்து சொல்றார். சிவனடியார்களினுடைய வரலாற்றை கேட்டு அவன் என்ன பண்ணிடுறான்? ரொம்ப மகிழ்ந்துடுறான். நீங்க இதை போல இவர்களுடைய வரலாற்றை விரிவா எழுதுனா என்ன அப்படின்னு இவரையே கேட்டுக்கிறான். அப்படி அவன் கேட்டதுனால இவர் என்ன பண்றாரு? இறைவனுடைய அருளை கொண்டுள்ளதாலையும் அரசனுடைய வேண்டுகோளை ஏற்றதுனாலையும் தில்லைக்கு போறார். பொதுவா கோயில் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த கோயில் என்பது தில்லையை தான் குறிக்கும்னு சொல்லுவாங்க. கோயில்னாலே தில்லை தான், வேறு எதையுமே இதுவா சொல்லவே மாட்டாங்க. இப்போ சிதம்பரம் கோயில் அப்போ அவ்வளோ உயர்ந்த இடத்தில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சிவகங்கை தீர்த்தத்துல நீராடி தில்லை நடராஜ பெருமானை வணங்கி காப்பியம் பாடுவதற்கு தயாராகிறாரு. அப்போ வானிலிருந்து ஒரு குரல் ஒலிக்குது. என்ன குரல் ஒலிக்குது? உலகலாம் அப்படின்னு ஒரு குரல் ஒலிக்குது. கேட்ட உடனே தில்லை வாழ் அந்தணர்கள் எல்லோரும் மகிழ்கிறார்கள். உடனே என்ன பண்றாங்க? இவர் தானே பாடலை பாடுவதற்கு ஆரம்பிக்கிறார். அஸ்ரீரி ஒண்ணு கேக்குது. அஸ்ரீரி அப்படின்னா என்ன பொருள்னா, எந்த விதமான உருவமும் இல்லாமல் வானிலிருந்து எழும்பக்கூடிய தெய்வ ஒலியை, ஒரு ஒலியை அஸ்ரீரின்னு சொல்லுவாங்க. அந்த ஒலி பெரும்பாலும் தெய்வத்தால் ஏற்றப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இறைவனுக்கு சாற்றிய திருநீற்றையும் இறைவனுக்கு சாற்றிய மாலையையும் சேக்கிழாருக்கு அணிவிக்கிறாங்க. ஏன்னா இறைவனால வாழ்த்தப்படுறவரா அவர் விளங்குறார் இல்லையா? இப்போ சேக்கிழார் மனம் மகிழ்ந்து தில்லையில ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து காப்பியத்தை பாடத் தொடங்குறார். இறைவன் அடியெடுத்து கொடுத்த உலகெல்லாம் அப்படிங்கிற தொடரை முதல் செய்யுள்ள முதல் சீராக அமைக்கிறார். சிவனடியார்களுடைய 63
அடியவர்களுடைய வரலாற்றையும் இதுக்குள்ளர இணைத்து பாடி முடிக்கிறார். இந்த பெரிய புராணத்தை எங்க அரங்கேற்றம் பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பியம் பாடி முடிக்கப்பட்ட செய்தியை ஒரு சோழ மன்னன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு தில்லைவாழ் அந்தணர்களும் மன்னரை எதிர்கொண்டு என்ன பண்றாங்க, இந்த செய்தியை அறிந்து சேக்கிழாரினுடைய இந்த சிவ தன்மையை அறிந்து அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்குறார். இப்போ வளவனே, சேக்கிழார் செய்த அடியார் வரலாற்றை நீ கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒலி மீண்டும் வானில் எழுகிறது. இந்த ஒலி எழுந்த உடனே எல்லோருக்கும் ரொம்ப ஆனந்த நிலைக்கு போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படி உடம்பெல்லாம் புல்லரிக்கும். நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு கோயிலுக்கு நம்ம போறோம். அந்த கோயிலுக்கு நம்ம போகும் பொழுது நம்ம ஒரு வேண்டுதலை வைக்கிறோம். நமக்கு கண்டிப்பாக 2025 பேராசிரியர் பணியில் ஆசிரியர் பணியில் அமரணும் அப்படின்னு வேண்டுறோம். கண்டிப்பா அமர்ந்துருவ அப்படின்னு பக்கத்துல யாராவது பேசிட்டே போறாங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம், நம்முடைய சங்க இலக்கியத்துல விருச்சின்னு சொல்லுவோம். நற்சொல் கேட்டல். இந்த நற்சொல்லை பக்கத்துல இருக்கவங்க சொன்னாலே நம்மளால புல்லரிச்சிரும், தாங்க முடியாது. சங்க இலக்கியத்துல இருந்து நம்ம அதை கொண்டாடிட்டு வரோம். இறைவனே மேலிருந்து இதை நீ கேட்க வேண்டும்னு சொல்றாரு, உலகெல்லாம் அப்படின்னு அடி எடுத்து கொடுக்குறாரு. அப்போ தெய்வ எவ்வளோ ஆற்றல் உடையவரா சேக்கிழார் இருந்திருக்காரு பாருங்க. இப்போ திருத்தொண்டர் புராணத்தை கேட்க வருமாறு சிவனடியார்கள் எல்லோருக்கும் மன்னன் ஒரு கடிதம் அனுப்புறான். சைவ தத்துவ அறிஞர்கள், புலவர்கள், சிற்றரசர்கள் எல்லோரும் தில்லையில் கூடுகின்றனர். சேக்கிழார் சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல பெரிய புராணத்தை கூறத் தொடங்குகிறார். அடுத்த ஆண்டு சித்திரை திங்கள் அதே திருவாதிரை நாளில் கூறி முடிக்கிறார். தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லோரும் பெரிய புராணத்தையே சிவமாக எண்ணி வழிபடுறாங்க. எவ்வளோ பெரிய பேர் பாருங்க. சிவபுராணத்தை, சிவனின் பெருமையை கேட்பதற்கு 2 கண்கள் போதாது, 2 காதுகள் போதாது. புறப்பொருள் வெண்பாமாலைன்னு ஒரு இலக்கண நூல் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல விநாயகரனோட சிவன் வணக்கத்தை நம்ம போய் பார்க்கணும். கடவுள் வாழ்த்து அவர் பாடியிருப்பாரு. அதுல கடவுள் வாழ்த்துல 2வது பாடல், கூப்பணும்னா கைகள் அவனை நோக்கிய கூப்பணும், வணங்கணும்னா அவனை நோக்கிதான் வணங்கணும், என் காதுகள் அவனுடைய பெருமை தான் கேட்கணும்னு பாடியிருப்பாரு. அவ்வளோ அருமையான ஒரு பாடல் அது. இந்த நூல்ல தில்லைவாழ் அந்தணர்கள் பெரிய புராணத்தை சிவனாக எண்ணி வழிபடுவதை நம்ம பார்க்கிறோம். மன்னன் சிறப்பு பெறுதல். சோழ மன்னன் பெரிய புராணத்தை யானை மீது ஏற்றி சேக்கிழாரோடு தானும் அமர்ந்து வெண்சாமரத்தை வீசுறான். யானை வீதி உலா வருது. சேக்கிழார், மன்னன், அடியவர்கள் புடைசூழ கோயிலுக்கு வந்து நடராஜர் முன்னாடி பெரிய புராணத்தை வைத்து வழிபடுறாங்க. இப்போ மன்னன் வந்து சேக்கிழாருக்கு தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு ஒரு பட்டத்தை வழங்குகிறான். தொண்டர் சீர் பரவுவார் அப்படிங்கிற பட்டத்தை வழங்குறான். அதுக்கப்புறம் மன்னன் பெரிய புராணத்தை செப்பு ஏட்டில் எழுதி, நல்லா கவனிக்கணும், பொதுவா எல்லாரும் பனையோலைகள்ல எழுதுவாங்க. இப்போ பெரிய புராணம் வந்து ஒரு சாதாரண நூல் இல்லை. சிவனின் பெருமையை வணங்கி உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய 63 நாயன்மார்களின் வரலாற்றை பாடுவது அப்படிங்கிறதுனால, சிவனின் பெருமையை வெளியில சொல்றதுங்கிறதுனால செப்பு ஏட்டில் எழுதி திருமுறைகளில் ஒன்றாக 12ஆம் திருமுறையாக சேர்த்து வைக்கிறான். இந்த செய்தியை சேக்கிழார் புராணம் அப்படிங்கிற நூல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த செய்திகளை எல்லாம் சேக்கிழார் புராணம் அப்படின்ற ஒரு நூலிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். மாணவர்களுக்கு இப்போ ஒரு வினாவை நம்ம முன்வைக்கிறோம். சேக்கிழார் பிள்ளை தமிழை எழுதியவர் யார்? சேக்கிழார் புராணத்தை எழுதியவர் யார்? இந்த 2 வினாக்களுக்கும் எனக்கு சாட் பகுதியில நீங்க பதிலளிக்கணும். சரி, இப்ப இவருடைய காலத்துக்கு நம்ம வரும்.
பெரிய புராணத்தினுடைய கால ஆராய்ச்சிய ஆசா ஞானசம்பந்தனார் பண்ணியிருக்காரு. இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு காலத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த பெரிய புராணத்தினுடைய காலத்தை நாம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, வாழ்ந்த அடியவர்களின் காலம் தனியா, சேக்கிழாரின் காலம் தனியா பார்க்க போறோம். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு செய்தியில தெளிவு இருக்கு. என்ன தெளிவு? அடியவர்களின் காலம் என்பது முன்னாடியே இருந்தது. சேக்கிழாரின் காலம் என்பது பின்னால் இருந்தது. இப்ப இதுவரையிலும் நம்ம பார்த்த செய்திய லேசா ஒரு முறை தொகுத்து பார்த்துட்டோம்னா நம்ம மனசுலயே இருக்கும். ஒரு முறை தொகுத்து பார்த்துடலாம். பெரிய புராணம் இயற்றியவர் சேக்கிழார், அவருடைய இயற்பெயர் அருண்மொழித்தேவர், பாலவராயர் என்பது இவருடைய அண்ணன் சகோதரனின் பெயர். அண்ணன்னு குறிப்பிடல, சகோதரரின் பெயர். மன்னிக்கணும். இவர் குன்றத்தூர் பகுதியில இருந்தார். தொண்டை நாட்டில் புலியூர் கோட்டம், அது கோட்டமாக பிரிக்கப்படுது. புலியூர் கோட்டம், புலியூர் கோட்டத்துக்குள்ள குன்றத்தூர் இருக்கு. அந்த குன்றத்தூர்ல இவர் இருக்கார். இவர் சோழனுடைய அமைச்சராக பணிபுரிகிறாரு. அந்த அமைச்சராக இருக்கும் பொழுது இவர் சோழன் சமண சமயத்தில் இருப்பதால் அவனை திசை திருப்பி அவனுக்கு சைவ சமயத்தினுடைய பெருமையை உணர்த்தணும்னு நினைக்கிறாரு. அதனால இந்த நூலை எழுத முற்படுறார். திருத்தொண்ட தொகை, இன்னொரு திருத்தொண்டர், அந்த வரலாற்றை நம்பியாண்டார் நம்பி எழுதிய அந்த 2 நூல்களை பற்றி மன்னன்ட்ட எடுத்து சொல்றார். உடனே மன்னன் என்ன சொல்லிடுறான், கேட்கும் பொழுதே இவ்வளவு ஆசையா இருக்கு, இந்த 63 நாயன்கள் பத்தி நீங்க எழுதக்கூடாதான்னு கேட்கிறான். இவரே எழுத ஆரம்பிக்கிறார். உலகெல்லாம் அசரீரி. அடுத்தது இங்க உட்காரும் பொழுது தில்லை கோயில்ல தான் இதை பாடுறாரு. திருவாதிரை நாள்ல இந்த பாடலை தொடங்கி அடுத்த வருடம் அதே நாள் அதே நட்சத்திரத்துல முடிக்கிறாரு. உலகமெல்லாம் இவருடைய பெருமையை கேட்குது. யானை மீது அமர்ந்து பாராட்டப்படுறாரு. செப்புத்தகட்டுல 12ஆம் திருமுறையாக இதை மன்னன் எழுதி வைக்கிறான். இப்போ நம்ம அவருடைய காலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சுருக்கமா நம்ம இதுவரையிலும் பார்த்ததை பார்த்தாச்சு. இப்போ இந்த அடியவர்களின் காலம் என்பது வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்தவர்கள். இப்போ நாயன்மார்கள் 63 வரலாற்றை நம்ம இதுல படிக்க இருக்கிறோம். இவர்களுடைய காலம் பல்லவர்களுடைய ஆட்சி காலமாகிய 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் மதிப்பிடுறாங்க. இப்ப இந்த 300 ஆண்டுகள்ல தமிழகத்தில் பெரும் சமய போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இப்போ திருஞான சம்பந்தனுடைய வரலாற்றை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது பல சமண சைவ வாதுக்கள் நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாதுக்கு அழைத்தல், அந்த வாதில் வெல்லுதல், தோற்றவர்களை கழுவில் ஏற்றச் செய்தல் அல்லது மதத்தினை மாற்றுதல், சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு அவர்களை மாற்றுதல் அல்லது அவர்களாகவே மாறுதல், இவையெல்லாம் அடியவர்களுடைய காலத்தில் நடந்திருப்பதை அந்த திருஞான சம்பந்தனுடைய அக பாடல்களிலிருந்து அக வரலாற்று செய்திகளாக நமக்கு கிடைக்குது. அகப்பாடல்கள்ன்றதை விட அகப்பாடல்கள்ன்றது அந்த அகம் பொருளிலான பாடல்னு நான் சொல்லல, பாடல்களின் அகச்செய்திகளிலிருந்து நமக்கு கிடைக்குது. அந்த பாடல்களின் பொருளில் இருந்து நம்மளால உயிர்த்து உணர முடியுது. சரி, இப்ப அடியவர்களினுடைய காலத்தை நம்ம பார்த்துட்டோம். சேக்கிழாரினுடைய காலத்தை நம்ம பார்க்கிறோம். கோயம்புத்தூர்ல தர்மவரம் அப்படின்னு ஒரு வட்டம், முத்தூர் சிவன் கோயில்ல வீரராஜேந்திர சோழன் அவனுடைய கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல சோழனுடைய 4ஆம் ஆட்சி ஆண்டுல இது வெட்டப்பட்டது. உத்தம சோழ பல்லவனின் மகன் திருநந்தா விளக்கு, அதாவது திருநந்தா விளக்குன்னா கோயில்ல ஏத்துற விளக்குக்கு பேரு இது. அந்த விளக்கு வைத்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியின் மூலமாக இந்த பெரிய புராணம் இந்த காலத்துலதான் எழுந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத ராகவையங்கார மறுக்கிறார். அடுத்தது கனிமொழி மேம் சிறப்பா பதிலளிச்சிருக்காங்க. சேக்கிழார் புராணத்தை எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியார். மிகச்சரியான விடை.
சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் எழுதியவர். நம்ம பல ஆயிரம் பாடல்களை பாடி தலபுராணம் அப்படின்னாலே இவரை தான் சொல்ல முடியும். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சிறப்பு. சேக்கிழாரினுடைய வரலாற்றை கூறக்கூடிய இந்த கரெக்டா இப்ப சேக்கிழார் புராணம் நம்ம சொல்றோம். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனபாய சோழன் வாழ்ந்த காலத்துலதான் சேக்கிழார் வாழ்ந்திருக்காருன்னு அவர் குறிப்பிடுறார். இந்த அனபாயன் அப்படிங்கிற சொல்லை பெரிய புராணத்தில் 10 இடங்கள்ல அவர் குறிப்பிடுறார். யாரு? சேக்கிழார். இதே மாதிரி சேக்கிழார் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்த இன்னொரு புலவர் ஒட்டக்கூத்தர், இவரும் அனபாயன் என்றே சொல்றாரு. அதனால அனபாயன் தான் 2ஆம் குலோத்துங்க சோழனாக அறியப்படுறான்றது நமக்கு தெரியும். அதனால சேக்கிழார் யார்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தவர் அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்லலாம். இதற்கான வரலாற்று ஆதாரமாக நம்ம சேக்கிழார் புராணத்தை எடுத்துக்கிறோம். 2ஆம் குலோத்துங்கனுடைய மகன் 2ஆம் ராசராச சோழன் இருக்கான். இவன் 17ஆம் ஆட்சியாண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று இந்த செய்தியை நமக்கு என்ன சொல்லுது? ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து குன்றத்தூர் சேக்கிழான் மாதேவடிகள் ராமதேவனான உத்தம சோழ பல்லவராயன் அப்படின்னு கல்வெட்டுல குறிக்கப்படுது. யாருடைய பெயர்? இவருடைய பெயர், சேக்கிழாரனுடைய பெயர். இங்கதான் சேக்கிழார் பிறந்தாரு. வேளாள மரபை சேர்ந்தவர். இந்த குடியில் சேக்கிழார் மாதேவடிகள் ராமதேவன் அப்படிங்கிறது ஒருவரின் பெயர். உத்தம சோழ பல்லவராயன் என்பது சேக்கிழாருக்கு சோழன் அளித்த பட்ட பெயர். மாதேவ அடிகள் ராமதேவன் என்பது சேக்கிழாருக்கு அவர் முன்னோர்கள் வைத்த இயற்பெயராக இருக்கலாம்னு வெள்ளைவாரணர் குறிப்பிடுறார். இந்த கல்வெட்டு பெரிய புராண ஆசிரியர் சேக்கிழாரையே குறிப்பிடுகிறது அப்படின்னு அவங்க எல்லாம் கருதுறாங்க. இப்ப இந்த கல்வெட்டை மீண்டும் ஒரு முறை நம்மளுக்கு நினைவுக்காக நான் குறிப்பிட்டுறேன். 2ஆம் ராசராச சோழன் காலத்துல 17ஆம் ஆட்சியாண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு திருமழப்பாடி சிவன் கோயில்ல இருக்கு. 17ஆம் நூற்றாண்டு திருமழப்பாடி சிவன் கோயில். ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து குன்றத்தூர் சேக்கிழான் சொல்லிட்டார் பாருங்க. மாதேவடிகள் ராமதேவன். இப்போ ஒரு வினா நமக்கு எழுப்பலாம். மாதேவடிகள் ராமதேவன் என்பது யாரை குறிக்கும்? அல்லது இந்த பெயர் யாருடைய பெயருக்கு பின்னால் எந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது? நம்மளுக்கு சரியா தவறா இப்படிலாம் ஒரு வினாக்கள் வரும். அப்படி வினாக்கள் வரும் பொழுது இந்த திருமழப்பாடி, திருமுனைப்பாடி, இந்த கல்வெட்டு எந்த ஊர்ல இருக்கு? திருமணப்பாடி, திருமுனைப்பாடி, திருவேழிமிழலை, நமக்கு தெரிந்த பேராவே வரும். எதுன்னு நம்ம திட்டமிட்டு சரியா அதை டச் பண்ணும்பொழுதுதான் நம்ம தேர்வில் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவோம். இப்படி படிக்கும் பொழுதே அந்த ஊர் பெயரை கவனத்தோட நம்ம கொண்டு வந்துடணும். 17ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு திருமழப்பாடி சிவன் கோயில் கல்வெட்டு. யாருடைய ஆட்சி காலம்? 2ஆம் குலோத்துங்கனுடைய மகன் அனபாய சோழனுடைய மகன் 2ஆம் ராஜராஜ சோழன் காலம். இது இவருடைய இயற்பெயர்னு சொல்றவர் வெள்ளைவாரணர். இவர் வெள்ளைவாரணர் நிறைய உரைகளை எழுதியிருக்காரு. மாணவர்களுக்கு எளிமையாக உரைகளை அளிக்கக்கூடிய பெருமை இவருக்கு உண்டு. இவர் நிறைய ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு. இப்போ இவருடைய இதனால சேக்கிழார் அவனுடைய காலம் அவன் மகனின் காலத்திலையும் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு இவரு குறிப்பிடுறாரு. சரி, இப்போ குலோத்துங்கனுடைய காலம் 1133 to 1146. அப்போ இதே காலத்துலதான் சேக்கிழார் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு 2 பேர் முடிவு பண்றாங்க. ஒண்ணு மா ராசமாணிக்கனார், இன்னொன்னு மு ராகவைந்தர். இப்போ வரலாற்று அறிஞர் சதாசிவ பண்டாரத்தார் சேக்கிழார் 3ஆம் குலோத்துங்கன் காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு விரிவாக விளக்குறார். சரி, இதையெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு வெள்ளைவாரணர் என்ன சொல்றாரு? 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தொடங்கி அவர் பையன் காலத்திலயும் இருந்தாருப்பா அப்படின்னு முடிவு சொல்லிடுறாரு. இதை நம்ம சரின்னு ஏத்துக்கிறோம்.
12ஆம் நூற்றாண்டுன்னு நம்மளும் உறுதிப்படுத்திடுறோம். இப்போ அவருடைய கால ஆராய்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 3. 1 திருமழப்பாடி சோழ நாட்டில் திருமழப்பாடியில சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயில் கல்வெட்டு 2ஆம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு. அதுல மாதேவடிகள் ராமபிரான் அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது. இந்த மாதேவடிகள் ராமபிரான் மாத்தி சொல்லிட்டேன். ராமதேவன் என்கின்ற இந்த சொற்றொடர் சேக்கிழாரை குறிக்கும் அப்படின்னு வெள்ளைவாரணர் குறிப்பிடுறார். இப்போ வெள்ளைவாரணர் தான் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, மா ராசமாணிக்கனார் கூடவே ராகவையங்கார் கூறிய கூற்றை முன்வைத்து, சதாசிவ பண்டாரத்தார் உள்ளிட்டோரின் கூற்றை முன்வைத்து, அவருடைய அதாவது 2ஆம் குலோத்துங்கன் காலத்திலும் அவருடைய மகன் காலத்திலும் வாழ்ந்தவராக சேக்கிழார் இருக்கலாம். அவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டுன்னு அறுதியிடுறாரு. அதையே நாம் சரியானதாக ஏற்றுக்கொள்கிறோம். இவர் மட்டும் இல்ல, நிறைய பேரும் இததான் எழுதுறாங்க. அதனால நம்ம இத சரியானதாக ஏத்துக்கிறோம். சரி. இப்போ அடுத்தது நம்ம எல்லாருக்குமே ஒரு செய்தி தெரியும். என்ன செய்தி அப்படின்னா, இந்த சேக்கிழார் 63 நாயன்மார்களினுடைய வரலாற்றை ஒரு பகுதியாக சென்று சாதாரணமா இவர் இதை எழுதில்ல. அதை எழுதுவதற்கு முன்னால் இப்போ ஒரு நாவல் நம்ம எழுத போறோம்னு வச்சுக்கோங்க. நான் கூட ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அந்த நாவலை எழுதுவதற்கு முன்னால் வண்டுகள்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அந்த நாவலை எழுதுவதற்கு முன்னால் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நாவல் எந்த பகுதியிலிருந்து எழுதப்படுகிறதோ அந்த பகுதியில போய் அந்த பகுதியை பார்த்து அந்த பகுதியை உள்வாங்கி அந்த பகுதியில் அன்றாட செயல்களை மனதில் இருத்திக்கிட்டு தான் அந்த நாவலை நம்ம எழுதணும். இந்த மாதிரி ஒரு பெண்மணி நம்முடைய தமிழ் இலக்கியத்துல நாவல் எழுதினாங்க. தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அந்தந்த ஊர்களுக்கு பயணித்து அந்தந்த மக்களின் வலியை ஒரு பெண்மணி நாவலாக எழுதி அந்த நாவல் அவர்களுடைய நாவல் ஒன்று சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அந்த பெண்மணியின் பெயர் என்ன, அந்த நாவலின் பெயர் என்ன அப்படிங்கிறத சாட் பாக்ஸ்ல குறிப்பிடுவீங்கன்னு மகிழ்வோட எதிர்பார்க்கிறேன். வாழ்த்துக்கள். நம்ம இந்த மாதிரி இணைத்து வினாக்களை பார்ப்பது என்பது மறக்கவே மறக்காது. அவங்க ஒரு பெண்மணி அப்படின்னும் நான் குறிப்பிட்டுட்டேன். எந்த இடத்துக்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்திலெல்லாம் அவர்கள் அந்த இடத்தில் தங்கி இருந்து நாவலை எழுதக்கூடிய சிறப்பு பெற்றவர்கள். அவங்க தன்னுடைய இறுதி காலத்தை மிகச் சமீபத்துல தான் அவங்க இறந்தாங்க. யாரும் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்த செய்தி கேட்டு அரசு அவர்களுக்கு உதவி செய்தது. இதோட நான் அந்த குறிப்பு நிறைய கொடுத்துட்டேன் உங்களுக்கு, அது குறித்த குறிப்பு. சரி, இப்ப நம்ம காலம் 12ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேக்கிழாரினுடைய வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். காலம் 12ஆம் நூற்றாண்டு. சரி, இப்ப பெரிய புராணத்தின் மூலங்களுக்கு நம்ம போறோம். பெரிய புராணம் எதெல்லாம் மூலமா இருந்துச்சு? தேவார பதிகங்கள், சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர் திரு அந்தாதி, அது ஒரு தொகை, இது ஒரு அந்தாதி. இந்த இரண்டும் அவருக்கு மிக சிறப்பான மூல நூல்களாக இருந்து வந்துச்சு நம்ம பார்க்கிறோம். சரி, ஆசா ஞான சம்பந்தன் பெரிய புராணம் ஒரு ஆய்வுன்னு ஒரு நூல் எழுதியிருக்காருன்னு நான் முன்னரே குறிப்பிட்டேன். அதுல அவர் தான் இதை தேசிய காப்பியமாக குறிப்பிடுகிறார் அப்படின்னும் நான் குறிப்பிட்டேன். இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, வேறு சில நூல்களை மூல நூல்களா சொல்றார். எதெல்லாம் மூல நூல்கள்? காரைக்கால் அம்மையார் பாடிய மூத்த திருப்பதிகம், இரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி, இது இல்லாம சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய திருக்கைலாய ஞான உலா, பொன்வந்தத்து அந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை, இது மட்டும் இல்லாமல் 11ஆம் திருமுறையில் உள்ள நக்கீரரினுடைய நூல்கள், கல்லாட, பட்டினத்தார், நம்பியாண்டார் நம்பி, இவர்களினுடைய நூல்களை எல்லாம் மூல நூல்களாக சேக்கிழார் எடுத்திருக்காருன்னு ஆசன் ஞானசம்பந்தன் குறிப்பிடுறார். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த செய்தியை குறிப்பெடுத்துக்கணும். பொதுவா எல்லாருமே சேக்கிழார்
பெரிய புராணத்திற்கு மூல நூல்கள்னா 2 தான் குறிப்பிடுவாங்க. ஒண்ணு திருத்தொண்ட தொகை, இன்னொன்னு நம்பியாண்டார் நம்பியினுடைய நூலாகிய திருத்தொண்டர் திரு அந்தாதி. இந்த 2 தான் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, ஆசான் ஞான சம்பந்தன் காரைக்கால் அம்மையார் பாடிய மூத்த திருப்பதிகம் இரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி, சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய திருக்கயிலாய ஞான உலா, பொன்வந்தத்து அந்தாதி, திருவாரூர் மும்மணிக்கோவை, மேலும் நக்கீரர் பாடிய நூல்கள், கல்லாடர், பட்டினத்தார், நம்பியாண்டார் நம்பியினுடைய நூல்களை எல்லாம் மூல நூல்களாக குறிப்பிடுகிறார்கள். ஒருவேளை நம்முடைய பிஜிடிஆர்பியிலையும் இப்படி ஒரு வினா வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆசான் ஞான சம்பந்தர் சேக்கிழாரினுடைய மூல நூல்களாக, பெரிய புராணத்தின் மூல நூல்களாக அந்த 2 நூல்கள் பெயர்களையும் குறிப்பிட்டு திருத்தொண்ட தொகை, திருவந்தாதி, இந்த 2 நூல்களை மட்டுமே குறிப்பிடுகிறார். காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமாள் நாயனார் இவர்களின் நூல்களையும் மூல நூல்களாக எடுத்துக்கொண்டார் என்று குறிப்பிடுகிறார். கூற்று 1, 2, 3 சரி, 1, 2, 3 தவறு, 1, 3 சரி, 2, 3 சரி அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கலாம். டெப்தா வினாக்களுக்கு போகும் பொழுது அது குறித்த செய்திகளை நம்ம குறிப்பிட்டுக்கணும். நான் கேட்ட வினாவுக்கு கனிமொழி விடையளிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் மேம். ராஜம் கிருஷ்ணன் என்பது மிகச்சரியான விடை. அவங்க சாகித்ய அகாதமி விருது வாங்கினது வேருக்கு நீர் அப்படிங்கிற நாவலுக்காக அவங்க விருது வாங்குவாங்க. நீங்க அவங்களோட கதைகளை எல்லாம் பார்க்கும் பொழுதே உங்களால புரிஞ்சுக்க முடியும். கடலோரத்து மக்களின் வாழ்க்கையை அவர்களின் பெயர்களாலேயே சொல்லியிருப்பாங்க. உழவர்களின் வாழ்க்கையை அவர்களின் பெயர்களாலே சொல்லியிருப்பாங்க. மலை மக்களின் வாழ்க்கையை அவர்களின் பெயர்களாலே சொல்லியிருப்பாங்க. படிக்கும் பொழுது இவற்றையெல்லாம் தொகுத்து பெயர்களோடு இணைத்து வாசித்துக் கொள்ளுதல் என்பது மிக நலம் பயக்கும். குறிஞ்சித்தேன் அவர்களுடையதுதான். அது யாருது? குறிஞ்சி அப்படிங்கிறது மலைவாழ் மக்கள், அவர்களை பற்றிய கதை. அதை சொல்ல போனா அப்படியே நம்ம விரிச்சுக்கிட்டே போயிடுவோம். நம்ம மற்றொன்று விரித்தல் அப்படின்ற குற்றத்துக்கு ஆளாகாம இப்படி வந்துருவோம். மற்றொன்று விரித்தல் என்பது நூல் எழுதுவதில் 10 குற்றங்கள்ல 1 நன்னூலார் சொல்லியிருப்பார், நமக்கே தெரியும். அதனால மற்றொன்று விரித்தலில் இருந்து உள்ள வந்துடலாம். இப்போ இப்படி ஒரு வினா பிஜிடிஆர்வில வருது அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கு தயாரா இருக்கணும். சரி, அடுத்தது பாருங்க. மக்களிடையே வழங்கி வந்த அடியார் கதைகளிலையும் சேக்கிழார் திரட்டி தான் இதை எழுதியிருக்காரு அப்படின்னு வையாபுரி பிள்ளை குறிப்பிட்டார். இப்போ சேக்கிழாருக்கு முன்னாடியே நாயன்மார்களினுடைய வரலாறு கர்நாடகம், ஆந்திரம், கம்போடியா இங்கெல்லாம் இருந்ததா செய்திகள் நமக்கு அறிய கிடக்கிறது. இவையெல்லாம் மூலங்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு இவர் குறிப்பிடுறார். சரி, இப்ப இந்த பெரிய புராணம் முழுமையான ஒரு காப்பியமா? இதுல என்னென்னலாம் இருக்கு? இதுல ஒரு கேள்வி எப்பவுமே வரும். என்ன வரும்னா, காப்பியமா இது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இது ஆமா அப்படிங்கிறதுக்கு பல வகையான உதாரணங்களை நம்ம சொல்றோம். இதை நம்ம தனி வகுப்புல பார்க்கலாம். பேராசிரியர்களுக்கான தனி வகுப்புல இது உங்களுக்கு விரிவாக சொல்லித்தரப்படும். அடுத்தது, இந்த காப்பியம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 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 இதுவா நான் குறிச்சு கொடுத்துட்றேன். தெய்வ வணக்கம், பாடுபொருள், உலகெல்லாம் என்று தொடங்கக்கூடிய இந்த காப்பியத்திற்குரிய அனைத்தும் இதுல இருக்கு. அறம், பொருள், இன்பம், வீட்டை சொல்லுது. அடியவர்களின் வாழ்க்கையில் 4ம் வெளிப்படுது. காப்பிய தலைவன் தலைவியார்னா சுந்தரமூர்த்தி நாயனாரும் பறவை நாச்சியார் சங்கிலியார். மலை, நாடு, நகரம், காடு இதெல்லாம் வர்ணிக்கப்படுது. அதே மாதிரி பருவகால வர்ணனைகள் இதுல இருக்கு. மனம் முடித்தல், காதல் நிகழ்ச்சிகள் சுந்தரனுடைய வரலாற்றின் மூலமாக வெளிப்படுது. தூது சுந்தரர் புராணத்துல இருக்கு. போர் வெற்றி புகழ் சோழ நாயனார் புராணத்துல இருக்கு. காப்பிய பகுப்பு 13 சருக்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல எது வேணாலும் பிஜிடிஆர்பிலையும் நமக்கு வினாவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி கேட்கலாம்? பெரிய புராணம் காப்பியமாகுமா? பின்வரும் எந்த கூற்று மேற்கண்ட கூற்றினை உறுதி செய்யும் அல்லது மேற்கண்ட கூற்றிற்கான காரணம் அப்படின்னு ஒரு வினாவா இவங்க என்ன பண்ணலாம்,
இதை எடுத்து காட்டலாம். பெரிய புராணம் காப்பியமாகுமா? ஆம். இது 13 சருக்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் போர் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன. இப்ப இதுல போர் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்குதா அப்படின்னு கேட்டா நமக்கு சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். சாதாரணமா மேலோட்டமா படிக்கிற எல்லாருக்கும் இந்த பதில சொல்லவே முடியாது. பெரிய புராணத்துல எங்க இருந்து போர் நிகழ்ச்சி வருது? எல்லாமே அடியோர் வரலாறு இல்ல. இதுல எப்படி போர் நிகழ்ச்சி இருக்கும்? அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகம் இயல்பாக எழுதல் இயல்பு. ஆனால் போர் நிகழ்ச்சி, போர் வெற்றி இவையெல்லாம் புகழ் சோழ நாயனாரின் புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. இதுல நம்ம சரியா தவறான்னு போகும்போது ஆ, ஆ, இ சரி அப்படின்னுவோம். இப்ப போர் நிகழ்ச்சியை நம்ம தவிர்த்து தான் எழுத பார்ப்போம். அப்ப அந்த வினாவிற்கான மதிப்பெண்ணை கவனத்தோடு நாம் அணுக வேண்டும். அப்படி ஒத்து கவனிச்சுக்கணும். சரி. இந்த பெரிய புராணத்தில் புதிய காப்பிய மரபுகள் பின்பற்றப்பட்டுள்ளன. இது 13 சருக்கங்களாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது இதுல காண்டம் பெரிய இதுவா இருக்கு. அதனுடைய உட்பிரிவு சருக்கங்களாக இதுல இடம்பெற்றுள்ளது. சரி பாருங்க. பெரிய புராணத்தினுடைய சருக்கங்கள் என்னென்ன? அத முதல்ல பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் திருமலை சருக்கம். முதல்ல என்னது? திருமலை சருக்கம். அடுத்தது தில்லைவாழ் அந்தணர் சருக்கம். 3 இலைமலிந்த சருக்கம். மும்மையால் உலகாண்ட சருக்கம். 5வது நின்ற சருக்கம். 6வது பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம். மன்னிக்கணும். வம்பரா வரிவண்டு சருக்கம். 6வது வம்பரா வரிவண்டு சருக்கம். 7வது வார்கொண்ட வளமுளையால் சருக்கம். 8வது பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம். 9வது கரைக்கண்டன் சருக்கம். 10வது கடல் சூழ்ந்த சருக்கம். 11வது பத்தராய் பணிவர் சருக்கம். பணிவார் சருக்கம். பத்தராய் பணிவார் சருக்கம் 11வது சருக்கம். 12வது சருக்கம் மன்னிய சீர் சருக்கம். 13வது சருக்கம் வெள்ளானை சருக்கம். இதுல நாம மனசுல வச்சுக்க வேண்டியது 2 சருக்கங்கள். ஒண்ணு திருமலை சருக்கம், இன்னொன்னு வெள்ளானை சருக்கம். இது முதல் சருக்கம், இறுதி சருக்கம். ரெண்டும் ரொம்ப முக்கியமா கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இது எப்படி தொடங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல் சருக்கம் என்பது கைலை மலையினை கூறும் முகமாக திருமலை சருக்கம்னு சொல்றாங்க. முதல் சருக்கத்தையும் 13வது சருக்கத்தையும் மட்டும்தான் சேக்கிழார் தாமே பண்ணிக்கிறார். இந்த ஏனைய சருக்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த 11 சருக்கங்களுக்கும் இவர் ஒரு பிளான் பண்ணிடுறார். என்ன? திருத்தொண்ட தொகை பாடல்களின் முதல் சீர். இது வினாவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணலாம். திருத்தொண்ட தொகை பாடல்களின் முதல் சீரை இதுக்கு பெயராக வைக்கிறார். சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையில 11 பாடல்கள் இருக்கு. அந்த 11 பாடல்களின் முதல் சீர் எதற்கு சருக்கங்களாக வருகிறது? சருக்கத்தின் பெயர்களாக வருது. அப்போ இந்த 13 சருக்கங்களையும் முதல் 13வது சருக்கத்தின் பெயர்தான் சேக்கிழாரால் இடப்பட்டுள்ளது. பிற சருக்கங்களின் பெயர்கள் எல்லாம் திருத்தொண்ட தொகையினுடைய 11 பாடல்களின் தொடக்கம். அப்ப 11 பாடல்களின் தொடக்கம் என்ன? தில்லைவாழ் அந்தணர்னு தொடங்கும், இலைமலிந்தன்னு தொடங்கும், மும்மையால் உலகாண்டன் தொடங்கும், திருநின்ற பொய்யடிமையில்லாத புலவர், வம்பரா வரிவண்டு, வார்கொண்ட வளமுளையால், கரைக்கண்டன் கடல் சூழ்ந்த, பத்தராய் பணிவார், மன்னிய சீர், இப்படின்னு தொடங்குது 11 தலைப்புகள். எதுல? திருத்தொண்ட தொகையில. சரி, இப்ப இந்த பாடல்களின் முதல் சீர் அல்லது முதல் ஓரிரு சீர்கள் அல்லது முதல் அடி இவற்றையெல்லாம் பெரிய புராண சருக்கத்தினுடைய பெயராக பெரியாழ்வார் மன்னிக்கணும் சேக்கிழார் அமைத்துள்ளார். சரி, இந்த பெரிய புராண பாக்கள் எல்லாம் விருத்த பாக்களால் ஆனது. இதில் உள்ள மொத்த பாக்களின் எண்ணிக்கை 4286 பாடல்கள். கொச்சக கலிப்பா, கலி விருத்தம், கலித்துறை. கலிப்பாவில் பாடல் இயற்றுதல் கொஞ்சம் கடினம்தான்.
ஆசிரியப்பாவுல நிறைய பார்க்கலும். கொச்சக கலிப்பா, கலிவிருத்தம், கலித்துறை இதுலயும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி. இந்த பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களின் வரலாறு மட்டும்தான் இடம்பெற்றுள்ளதா? இவர்கள் இல்லாமல் 9 தொகையடியார்களின் பெயர்களையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதுல சேக்கிழார் எழுதியிருக்காருன்னு இப்ப தெரிஞ்சுக்கிறோம். தொகையடியார் என்பது தில்லைவாழ் அந்தணர்கள், பொய்யடிமை இல்லாத புலவர்கள், பத்தராய் பணிவார்கள், பரமனையே பாடுவார்கள், சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள், திருவாரூரில் பிறந்தவர்கள், முப்போதும் திருமேனியை தீண்டுவார்கள், முழுநீரு பூசிய முனிவர்கள், அப்பாலும் அடி சேர்ந்தார். இவர்கள் எல்லோரையும் இந்த 9 தான் 9 அடியவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இவர்களையெல்லாம் பாடக்கூடியது இந்த என்னது பெரிய புராணத்தினுடைய சிறப்பு உள்ள இதையெல்லாம் சேர்த்து அவர் பாடியிருக்காரு அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் நம்ம என்னென்ன செய்திகள் பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை தொகுத்து பார்த்துடலாமா? என்னென்ன செய்திகள் பார்த்தோம்? அவருடைய இயற்பெயர், சகோதரர்களின் பெயர், அவருடைய ஊரு, அவர் என்னென்னலாம் பாடியிருக்காரு, எப்படி அரங்கேற்றினாரு, இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சேக்கிழாரினுடைய பல தன்மைகள் எப்படியெல்லாம் ஒரு பாடலை ஏற்றிருக்கலாம், எவற்றையெல்லாம் மூல நூல்களாக கொண்டிருக்கலாம். பொதுவா நம்ம 2 மூல நூல்களை தான் நினைப்போம். ஆனால் ஆசாஞான சம்பந்தனார் குறிப்பிடுவதையும் வையாபுரி பிள்ளை குறிப்பிடுவதையும் எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருடைய காலத்தை ராகவையங்கார், ராசமாணிக்கனார், அதுக்கப்புறம் வெள்ளைவாரணர் இவர்களெல்லாம் அறுதியிட்டு 12ஆம் நூற்றாண்டுன்னு முடிச்சிருக்காங்க. 2ஆம் அனபாய சோழன் அவனுடைய கல்வெட்டில் இவரை மாதேவன் ராமனடிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த செய்திகளை எல்லாம் மீண்டும் நினைவூட்டி கொண்டு சேக்கிழார் குறித்த வேறு சில செய்திகளையும் பார்த்து நம்ம அந்த அடிப்படை செய்திகளுக்கு, அதாவது சேக்கிழார் பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை நம்ம பார்க்கலாம். சரி, பாருங்க. சேக்கிழார் புராணத்தை, இந்த பெரிய புராணத்தை உரைநடையில ஒருத்தர் எழுதியிருக்கார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார். தொழுவூர் வேலாயுத முதலியார். இந்த சேக்கிழாரினுடைய தொடக்க பகுதி, நூலின் தொடக்க பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா தடுத்தாட்கொண்ட புராணம். இந்த பெரிய புராணம் 2 காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் காண்டம், 2வது காண்டம். 13 சருக்கங்கள் நம்ம பார்த்தாச்சு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிழார் பிள்ளை தமிழ்ல இதை பாடியிருக்கு. பெரிய புராண ஆராய்ச்சிக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் ஒருத்தர் இருக்கார். யாரு? சி.கே. சுப்பிரமணிய முதலியார். சேக்கிழாரினுடைய அடிப்பொடின்னு ஒருத்தர் பாராட்டுவாங்க, டி.என். ராமச்சந்திரன். பெரிய புராணத்தினுடைய ஈடு இணையற்ற தலைவராக யார் கருதப்படுறாரு? சுந்தரர். முதலிலும் இறுதியிலும் சுந்தரரினுடைய வரலாறே இடம்பெறுகிறது. வெள்ளானை சருக்கம் என்பது அவரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இணைந்துன்னா அவர் குதிரையில ஏறி வருவார், இவர் யானையில போவாரு. கைலாயத்தை அடைதலை குறிப்பிடுவது தான் அது. இப்போ சேக்கிழார் எப்படி பாடுறாருன்னா, கூடும் கும்பிடலே அன்றி, கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் எனக்கு என்றவர் சேக்கிழார். நான் அன்போடு உன்னை வணங்கினால் போதும், எனக்கு நீ தர்ற வீடு கூட வேணாம், வீடு பேரு கூட எனக்கு வேணாம், அந்த ஒரு ஆசை கூட நான் உன்னை வணங்கல. எப்படி ஒரு ஒரு பெருந்தன்மையா அவர் இருக்காரு. நம்மெல்லாம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா வேண்டுதலோடு தான் போவோம். அப்படியே பல்கா வச்சுப்போம், பேராகிராஃபா இது வேணும் அது வேணும், இது இல்ல அது இல்ல, அது வேணும் இது வேணும், இது வேணும் 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 வேணும், எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு பத்தவே பத்தாது. நம்ம இந்த உலகத்தில் போதும்னு ஒன்னதாம்மா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? உணவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது, அது ஒன்னதான் போதும்னு சொல்லுவோம்.
பிறவற்றை என்ன கூட உலகத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த பொருளை கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்தாலும் போதும்னு மனசே வராது நமக்கு. இதை விட அது, அதை விட இவங்க வச்சிருக்கிறது, இவர்கள் வைத்ததை வாங்கிட்டா அடுத்து அவங்க வச்சிருக்கிறது, மாறி மாறி நம் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் சேக்கிழார் எவ்வளவு உயர்வானவரா இருக்கார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்று வீடும் வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார். இந்த சேக்கிழாரின் பெரிய புராணத்தை உரைநடையில் தொழுவூர் வேலாயுத முதலியார் எழுதியதை பார்க்கிறோம். அதே மாதிரி தத்தா நமரே கான் அப்படின்னு ஒரு தொடர், இது மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் இடம்பெறுது. கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ அப்படின்னு பறவையாரை கொண்டு காதல் பாடல், அதாவது அகப்பாடலை பாடுகிறார் சுந்தரர். சுந்தரர் வாயிலாக சேக்கிழார். இந்த பெரிய புராணம் ஆண் நடையினை உடையது அப்படின்னு காசு பிள்ளை குறிப்பிடுறார். பெரிய புராணம் ஆண் நடையினை உடையது அப்படின்னு காசு பிள்ளை குறிப்பிடுறார். இப்ப இவர் இந்த இடத்துல ஆண் நடையினை உடையதுன்னா பெண் நடையினை உடையதுன்னு வேறு ஒரு நூலை குறிப்பிடுவார். வகுப்பில் மாணவர்கள் யாரு காசு பிள்ளை எந்த இலக்கியத்தை அப்படி சொல்றாருன்னு வாய்ப்பு இருந்தா பதில் கொடுக்கலாம். சரி, இந்த திருத்தொண்டர் தொகையில 63 நாயன்மார்களின் வரலாற்றை வெறும் 11 பாடல்களில் சுந்தரர் பாடியிருக்காருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த 11 பாடல்களின் முதல் அடிதான் சேக்கிழார் எடுத்துக்கொண்ட சருக்கங்களின் பெயர்கள் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். திருத்தொண்டர் தொகை எப்படி தொடங்குது? தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு தொடங்குது. சேக்கிழார் தம்முடைய நூலுக்கு என்ன பெயரிட்டிருக்காரு? திருத்தொண்டர் புராணம்னு பெயரிட்டிருக்காரு. எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளால் நடக்கும் மேன்மை நடக்கருள் செய்திட. இந்த வரியில மாக்கதை என்பது பெரிய புராணத்தை குறிக்கும். வினாவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பெரிய புராணம் எங்கு அரங்கேற்றப்பட்டது? எல்லாருக்குமே தெரியும். தில்லை. கோயில் என்பது தில்லையை தான் குறிக்கும் நம்ம பேசணும். எவ்வளவு காலமாக அரங்கேற்றப்பட்டது? அரங்கேற்றத்துக்கு 1 வருடம் ஆச்சு. அரங்கேற்றுதல்னா டெய்லி அந்த பாட்டை வந்து கேட்டுட்டே போனாங்க. அரங்கேற்றுதல் முடிந்த பின்னாலும் தினந்தோறும் பெரிய புராணம் பாடப்பட்டது. இப்போ இந்த சீவக சிந்தாமணிக்கு எதிராக எழுதப்பட்டதுன்னு ஒரு செய்தியை நான் வகுப்புல முன்னாடி தொடக்கத்துல சொன்னேன். இதை ஏற்பவர்கள் நிறைய பேர், ஏற்காதவர்கள் நிறைய பேர்னு சொன்னேன். அதுல ஏற்காதவர்கள்ல ஒருவர் திருவி கல்யாண சுந்தரனார். இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடியவர் நம்பியாண்டார் நம்பின்னு தெரியும். அவரு திருநாரையூரின் பொல்லா பிள்ளையாரின் அருள் பெற்றவர். திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரின் அருளை பெற்றவர் நம்பியாண்டார் நம்பி. இந்த உமாபதி சிவாச்சாரியார் சேக்கிழார் புராணம் எழுதினார்னு நம்ம பார்த்தோம். அந்த சேக்கிழார் புராணத்தை எழுதிய உமாபதி சிவாச்சாரியார் உண்மை நெறி விளக்கம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, சேக்கிழார் புராணத்தை பாடிய இவரு திருத்தொண்டர் புராணத்தினுடைய சாரத்தை அதுல கொடுத்திருப்பார். இந்த சேக்கிழார் புராணத்துல அந்த தொண்டர்களுடைய வரலாற்றை இவங்கெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி இவர் ஸ்டைல்ல இவர் ஒண்ணு சொல்லியிருப்பார். உலக பொது நூல் அப்படின்னு பெரிய புராணத்தை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுவார். உலக பொது நூல், பிறமொழி கலப்பில்லாத தமிழ் காப்பியம். மற்ற நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிறமொழி கலப்பு இருக்கு, வடமொழி இருக்கு, பிற கலப்பு இருக்கும். ஆனால் இது பிறமொழி கலப்பில்லாத தமிழ் காப்பியம். இப்போ சேக்கிழாரினுடைய இசை புலமை நமக்கு தெரியுது. எதன் மூலமா தெரியுது? ஆனாதி நாயனார் புராணம் மூலமா தெரியுது. ஆனாதி நாயனார் புராணம் அவர் இந்த புல்லாங்குழல் வாசிப்பார். அதன் மூலமாக இவருடைய இசை புலமை மொத்தத்தையும் அதுல காமிச்சிருப்பார். சரி,
இந்த சைவ சமயம்னு நம்ம சொல்லிட்டே வரோம்ல. அதுக்கு யார் முன்னோடியா இருக்காங்க? காரைக்கால் அம்மையார் முன்னோடியா இருக்காங்க. ஒரு நூல் பெருசா எழுந்துருச்சு. 4000 மிகச்சரியா 4253ன்னு சில, 56ன்னு சில நூல்கள் குறிப்பிடுது. இத்தனை அடிகளை உடையது. இந்த மாதிரி குழப்பமாக இருக்கின்ற வினாக்கள் கண்டிப்பா தேர்வுக்கு வரவே வராது. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் 2 ஆப்ஷன்ல வர்ற வினாக்கள் வரவே வராது. சரி. இந்த வரிகள் காப்பியமா இல்லையான்னு ஒரு கேள்வி வருது. இப்போ இதை வினாவாக கேட்கலாம். எந்த நூல் காப்பியமா இல்லையா என்கின்ற விவாதத்துக்கு ஆளானது? பெரிய புராணம். நம்ம எழுதிருவோம். சரி. நம்ம கோச்சிங்கண்ணான் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான். அவனை பற்றி இதுல குறிப்பிடுது. முற்பிறவியில் அவர் சிலந்தியாக இருக்கிறார். இப்பிறவியில் 70 கோயில்களை கட்டியிருக்கிறார். இது குறித்து நம்ம இதுலயும் பார்த்தோம். தமிழர் வளர்த்த அழகு கலைகள்ல மயிலை சீனி வேங்கடசாமி ரொம்ப அழகா இவரை எடுத்து காமிச்சிருப்பார். கல்லால் அடித்து சிவனை வழிபட்டவர் சாக்கிய நாயனார். மனதால் ஞான பூசை செய்தவர் வாயிலார் நாயனார். ஆளுடை நம்பி என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். முழங்கையால் சந்தனம் அரைத்தவர் மூர்த்தி நாயனார். மனைவியை தீண்டாது வாழ்ந்தவர் திருநீலகண்ட நாயனார். பால் குடத்தை இடறிய தம் தந்தையின் காலை வெட்டியவர் சண்டேஸ்வரர். சிவனை இகழ்ந்தவரின் நாக்கை அறுத்தவர் சக்தி நாயனார். பெரிய புராணத்தினுடைய காப்பியத்தை காப்பியமாக நம்ம வச்சுக்கலான்னு ஸ்ட்ராங்கா நின்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சி.கே. சுப்பிரமணிய முதலியார். அதிசூரனால் கொல்லப்பட்டவர் ஏனாதி நாயனார். முத்தநாதனால் குத்திக் கொல்லப்பட்டவர் மெய்ப்பொருள் நாயனார். குருதியால் கோயில் விளக்கை எரிவித்தவர் கலியனார். திருவாரூரில் கோயில் கிடந்த பூவை நுகர்ந்து மனைவியின் மூக்கை அறிந்தவர் செருத்துணை நாயனார். அந்த கீழே கிடந்த பூவை எடுத்து மோந்து பார்த்திருக்காங்க அந்த அம்மா. பாருங்க. பூவை எடுத்த கையை வெட்டியவர் கழற்சிங்கர். மனைவியை அடியோருடன் அனுப்பியவர் இயற்பகையார். அதனாலதான் அவருக்கு இயற்பகையார்னு பேரு. தமிழரின் வேதம் என்று அழைக்க தகுந்தது பெரிய புராணம். தேசிய இலக்கியம் என சொல்ல தகுந்தது பெரிய புராணம். சிவனுடைய வலக்கண் பெரிய புராணம், இடக்கண் திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் கந்த புராணம் இப்படின்னு ஒருத்தர் வர்ணிச்சிருக்காரு. அவர் யாருன்னா கச்சியப்ப சிவாச்சாரியார். இப்போ நம்ம இன்னைக்கு பல செய்திகளை பார்த்துட்டோம். இன்னைக்கு பெரிய புராணம் பத்தின ஒரு ஓவர் லுக். பொதுவா நம்ம வகுப்பினுடைய தன்மை இதுதான். நம்ம வகுப்பை தொடர்ந்து யாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ பயணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த செய்தி தெரியும். ஒரு ஓவர் லுக் பார்த்தாச்சு. பெரிய புராணம்னா என்ன, அதுல என்னென்ன செய்திகள் வரப்போகுது, அதுல என்னென்ன தலைப்புகள் இருக்கு, கூடுதலான திறனாய்வு வினாக்களையும் ரொம்ப நிதானமா நிறுத்தி குறிப்பெடுக்கிற அளவுக்கு நம்ம பேசியாச்சு. இவையெல்லாம் நம்ம வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பிடிஎஃப்ல தெளிவா நம்ம அனுப்பி வைப்போம். இவற்றில் இருந்தெல்லாம் வினாக்களும் தொடர்ந்து இடம்பெற்று தேர்வுகள் நம்மளுக்கு தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறதும் உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில இன்றைய நாள்ல நம்ம சேக்கிழாரினுடைய பெரிய புராணம் குறித்து மிகச்சிறப்பாக நிறைய புதிய விஷயங்களை கத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பல புதிய விஷயங்களோட மீண்டும் மீண்டும் மிகச்சரியா தினந்தோறும் உங்களை வாகை அகாடமி சந்திக்கவிருக்கு. நீங்கள் எல்லோரும் வாகை சூட வர வேண்டும் அப்படிங்கிறது ஆசை. அந்த சிந்தனையோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.